श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। सद्गुरु साईनाथ अनुग्रहம் ஆச்சாரிய ஸ்ரீ கேரளா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கும் இந்த சத்சங்க மகா யக்ஞத்தில் இன்று ஸ்ரீ அக்கல்கோட்ட சுவாமி அவர்களின் சரித்திரத்தில் சுவாமியின் ஆசிகளுடன் சுவாமியின் ஒரே ஒரு வாக்கின் மூலமாக மகான்களாக மாறிய சிலரின் சரித்திரங்களை தெரிந்து கொண்டே வருகின்றோம். அவ்விதமாக இன்று ஸ்ரீ கிருஷ்ண சரஸ்வதி, அவருக்கு இன்னொரு பேர் குமாரசுவாமி. இவர் பிறப்பாலேயே கடவுளிடம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார் என்றது நாம் பார்க்க போறோம். இந்த குமாரசுவாமியின் தாய் தந்தையருக்கு தத்தாத்ரேயர் வந்து ஆராத்திய தெய்வம். குழந்தை பாக்கியம் பெறணும் என்று தத்தாத்ரேயர் தான் பூஜை பண்ணிட்டே இருந்தாங்க. காலப்போக்குல ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு நாள் இரவு கனவில் தத்தமூர்த்தி தரிசனம் கொடுத்துட்டு, நான் உங்க இல்லத்தில் உங்க குழந்தையாக பிறப்பேன் என்று ஆசீர்வாதம் பண்ணார். அதே விதமாக வரக்கூடிய காலத்தில் கிருஷ்ண சரஸ்வதி இல்லைன்னா இந்த குமாரசுவாமி ஜீவன் முக்தராக பிரபலமானார். 1835 மாசி மாதம் பஞ்சமி திதி என்று அவர்களுக்கு இவர் குழந்தையாக பிறந்தார். சிறு பிராயத்திலேயே அந்த தாய் தந்தை வந்து சுவாமி தரிசனத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. எங்க அக்கல்கோட்டு. சுவாமி அந்த குழந்தையை கையை பிடிச்சுக்கிட்டு அவர் கூடயே ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டார். அவர் அங்க ஒரு கல் மேல உட்கார்ந்துட்டார். பாதங்களிடம் உட்கார்ந்த அந்த குழந்தையிடம் சுவாமி சொல்றாரு, நீ வந்து என்னுடைய அம்சை, நீ மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே பிறந்தாய் என்று ஆசீர்வாதம் பண்றாராம். உடனே அந்த குழந்தைக்கு சமாதி நிலை கிடைச்சதாம். மணி நேரம் கிடையாது, 7 நாட்கள் அப்படியே இருந்துட்டாராம். நம்ம மாஸ்டருக்கு ஷிரடி சாய்நாதர் சன்னிதில 5 மணி நேரம் அந்த சமாதி நிலை கிடைச்சது. அப்புறமா ஆனந்தமாயி அம்மா சன்னிதில கிடைச்சது, குலவணி மகாராஜ் சன்னிதில கிடைச்சது. இந்த மாதிரி அவங்க பிறப்பாலேயே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த இது அவருக்கு கிடைச்சது. 8வது நாள் சுவாமி அன்போட தடவி கொடுத்தார். உடனே அவருக்கு சுயநலம் திரும்பி வந்தது. அதுக்கு பிறகு கிருஷ்ண சரஸ்வதி அவர்கிட்ட சுவாமி சொல்றார், நீ பாலோன்மத்த பிசாசாபதி, அப்படி நீ வந்து இரு அப்படின்னு சொல்றார். அப்படின்னு என்ன, சிறு குழந்தைகள் மாதிரி இந்த பேய் பிடிச்சவங்க அந்த மாதிரி பைத்தியக்காரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது எதுக்குமே அஞ்சாமல் எதை பத்தி யோசிக்காமல் அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, அந்த மாதிரி நீ வாழ் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றாரு. அவர் அதே மாதிரி கொஞ்ச நேரம் வந்து இருந்துருவார். கொஞ்ச காலம் அப்படியே இருந்துருவார். சுவாமிக்கு சேவை செஞ்சுட்டு அக்கல்கோட்டிலேயே வாழ்ந்து வருவார். சுவாமி ஒரு நாள் வந்து சொல்றாரு, நம்முடைய அந்த பிராமணன் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்றார். வெண்குஷ்ட நோயால கஷ்டப்பட்டுட்டு கூட ஒருத்தர் வருவார். அந்த நோய் வந்து அது ஒரு விதமான சொரியாசிஸ் கணக்கு மாதிரி, அதுலயும் ஒரு வகை அந்த வெண்குஷ்டம். அதுக்கு மெடிசன்ஸே இல்லை. நாம் குருச்சரித்திரத்துல கூட கேள்விப்படுவோம்ல, பிராயசித்தம் பண்ணுவாங்க நந்தி சர்மா, ஆனாலும் முடியாது. மகான்களின் ஆசையால மட்டும்தான் அது சாத்தியம். அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. கான்காப்பூர் போயிட்டு சேவை செய்யறாரு. சேவை செய்யும்போது நீ அக்கல்கோட்டுக்கு போ அப்படின்னு அங்க சொல்றாங்க. சுவாமி கிட்ட வராரு, சுவாமிக்கு எல்லாமே சொல்றாரு. சுவாமி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு,
நீ கிருஷ்ண சரஸ்வதிக்கு சேவை செய் அப்படின்னு சொல்றாரு. இந்த நோய் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. சரி, சுவாமியின் ஆజ్ఞையை ஏற்று கிருஷ்ண சரஸ்வதி கிட்ட போயிட்டு கொல்ஹாப்பூர்ல இருந்தவர் அவருக்கு சேவை செய்வாரு. அவருக்கு நோய் குணமாயிடும். அவருடைய சக்தியும் சாமர்த்தியமும் அப்படியே சுவாமி மாதிரியே இருந்ததா. சுவாமி சொன்னார் இல்லையா, என்னுடைய அம்ச நீ அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படியே எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஒரு வாட்டி ஒருத்தர் வேண்டிக்கிறாரு, எனக்கு குழந்தை பிறந்தால் நான் பால்கோவா கொண்டு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரு. மறந்துடுறாங்க. நம்ம எல்லாரும் செய்யற விஷயம்தான். திருட்டு அவருக்கு ஞாபகம் வருது. அதுக்குள்ள சுவாமி மகா சமாதி ஆயிட்டார். சரி, உண்மையான தவிப்புடன் பశ్చాத்தாபப்பட்டார். சுவாமி கனவுல தோன்றி, நீ கோல்ஹாப்பூர்ல கிருஷ்ண சரஸ்வதி என்ற பேர்ல நான் அங்க உனக்கு தரிசனம் தருவேன், கும்பார்கள் என்றதுக்கு நீ வா அப்படின்னு சொல்றார். சுவாமி வாய்க்கு நமக்கு கொடுக்க ஆசீர்வாதம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. அங்க போனா அந்த பிராமணர் கிருஷ்ண சரஸ்வதி பார்த்து சுவாமி ரூபமாகவே அடையாளம் கண்டு அவரு நைவேத்தியம் சமர்ப்பிப்பார். அதே விதமாக கேல்கர் மகாராஜ், இவர் ஒரு பெரிய ரயில்வே உத்தியோகி வீட்டுல பிறக்கிறாரு. 8வது வயசுல இவருக்கு வயிற்று வலி வருது. அந்த வலி தாங்க முடியல. அவர் வேண்டிக்கிறாரு, கடவுள் மட்டும் இருந்திருந்தால் ஒரு வாரத்துல எனக்கு இந்த நோய் குணமாயிடணும், இனிமே வரக்கூடாது. அப்படி நடந்தா என் வாழ்க்கைய ஃபுல்லா அவருடைய சேவைக்கு அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். அவர் வேண்டின மாதிரியே வலி போயிடுச்சு. உடனே வீட்டை விட்டு அக்கல்கோட்டுக்கு வந்துட்டார். 2 வருஷம் சுவாமி சந்நிதியிலேயே இருந்தார். அவருடைய சேவைக்கு சுவாமி சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறமா மும்பைக்கு அனுப்புறாரு. அவருக்கு தீட்சையும் சுவாமி கொடுக்குறாரு. மும்பைக்கு சுவாமி சுத்தர், இதுக்கு முன்னாடி நாம் 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவருடைய சேவையில 4 மாசம் இருப்பாரு. அதுக்கப்புறமா பிரம்மச்சாரி புவா, இவரை பத்தியும் நாம் சத்சங்கத்துல விவரமாக பார்த்தோம். அவர் என்ன பண்ணுவார், அந்த பிரம்மச்சாரி புவா இந்த மார்பிள்ஸ் செஞ்ச சுவாமியோட பாதுகைகள் சிப்ளும் என்ற ஊருக்கு கொண்டு அங்க ஒரு மாஸ்டர் கிட்ட கொடுத்துட்டு, மாஸ்டர் ஸ்கூல் மாஸ்டர் டீச்சர், அவர்கிட்ட கொடுத்துட்டு இதுக்கு பூஜை பண்ணிட்டே இரு, இதுக்கான ஒரு மனிதன் வருவாரு அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மச்சாரி புவா, திரிகாலக்னம் பெற்ற பிரம்மச்சாரி புவா சொல்ற. கரெக்டா அவர் பூஜை பண்ணிட்டே இருப்பாரு. இங்க அங்கேயும் வருவார். அந்த நேரத்துக்கு இவரு சுவாமி சுத்தர் சீப்ளம்க்கு அனுப்புவாரு. அவரது வாங்கிப்பார். கேல்கர் இந்த சீப்ளம் என்ற ஊருக்கு வரதுக்கு முன்னாடி சுவாமி வெள்ளி பாதுகைகள் தண்டம் எல்லாமே கொடுத்துட்டு, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நீ பிக்ஷை செய்ய, இதனால உனக்கு வாழ்நாள் முழுவதும் உணவுக்கு எந்த விதமான பஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்வார். அதுக்கப்புறமா ஒரு ஜோல்னா பையும் கொடுக்குறார். அந்த கேல்கருக்கு சுவாமி என்ன பண்றாருன்னா ஸ்ரீ பிரபுநந்த சுவாமி குமார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறார். அவருக்கு கொடுத்த அந்த பாதுகைகளும் தண்டமும் இன்னும் அவருடைய வம்சத்துல இருக்கா. அந்த வம்சத்தார் இன்னைக்கும் வியாழக்கிழமை பிக்ஷை செய்வது கடைபிடிச்சிருக்கிறாங்களாம். இங்க நுட்பமாக பார்க்க வேண்டும். மகான்களுக்கு வாக்கு கொடுத்தால் அது தவறக்கூடாது. அந்த வாக்கு கடைபிடிச்சால் அது கஷ்டமாக இருந்தாலும் அதை கடைபிடிச்சா மகானான நிலை கிடைக்கும். நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம், ஒருத்தர் ஒரு விஷயம் வேண்டிக்கிட்டு துர்ச்சரித்திரம் படிக்கிறாரு. படிக்கும் போது சொல்றாரு, அவருடைய வேண்டுதல் எல்லாம் சொல்லிட்டு, இப்படி நடந்ததுன்னா வாழ்நாள் ஃபுல்லா இதை படிச்சுட்டு அப்படியே அவரோட சேவைக்கு நான் இருந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. நடந்ததுக்கு பிறகு மறந்துடுறாங்க. அந்த வீடு இன்னும் கஷ்டங்கள்ல எப்படி தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பார்த்திருக்கிறோம். அந்த குடிலே அந்த கூட்டுல இருக்கிற பறவை ஒவ்வொரு திக்குக்கு போகுமே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. எதுக்காக வாக்கு கொடுக்க சொல்லி கடவுள் கேட்கல, வாக்கு நாமெல்லாம் கொடுக்குறோம். நாம வாக்குக்கு நாமளே கட்டுப்பாடுலன்னா எப்படி? இங்க கேட்கும் போது நமக்கு தோணும், இப்படி
சாத்தியமான அந்த அசாத்தியமான விஷயத்தை சாத்தியம் பண்ணதுனாலதான் இவரு ஒரு மகானாக மாறினார். இவர் என்ன பண்றாரு, யாரு கேள்கர் என்ன பண்றாரு, சுவாமி சமாதி ஆயிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு துக்கம் தாங்கல, பிராயோபவேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். 3வது நாள் சுவாமி கனவுல நான் வாழ்ந்துட்டே இருக்கிறேன்டா, வாழ்ந்து கொண்டே இருக்கேன், என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டே இருக்கேன், நீ பிராயோபவேசம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. இங்க பிராயோபவேசம் அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய உடல்ல ஆரோக்கியத்தை ஆக்கிட்டு உயிர் விடுறது, கிட்டத்தட்ட தற்கொலை மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. உணவு கம்மி பண்ணிட்டு கடைசியில உணவு இல்லாம, நீர் அதுவும் இல்லாமல், கடைசியில மூர்ச்சியும் இருக்காமல் உயிர் விடுறது. அந்த மாதிரி இவரும் ஆரம்பிச்சாரு. உடனே வாணா அப்படின்ட்டு சுவாமி சொல்லிட்டாரு. அப்படின்னா சுவாமி இருக்காரு, அப்பவும் இருக்காரு, இப்பவும் இருக்காரு. என்ன அது தத்த பரம்பரை, சத்குரு பரம்பரை. சத்குருக்கள் எப்பவுமே இருப்பார்கள், நிரந்தரம் இங்கே இருப்பார், நம்ம கூடயே இருப்பாங்க. ஒரு விசித்திரமான யோகி ஒருத்தரா, மைந்தர்கி என்ற ஒரு ஊரு. அந்த ஊர்ல ஒரு வீட்டுல விசித்திரமான வீடு அப்படின்னு எழுதிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, எல்லாருமே பைத்தியக்காரங்கள் தான் பிறப்பாங்களா அந்த வீட்டுல. ஒரு காலத்துல எல்லாரும் தவறிட்டாங்க, ஒரே ஒருத்தர் அந்த வீட்டுல ஒருத்தர் தான் நின்னார். அவன் பைத்தியக்காரனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நிலைமை பார்த்து அந்த ஊர்ல ஒருத்தருக்கு ஒரு பரிதாபம் வந்துச்சு. ஐயோ இவன் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தரிசனத்துக்கு கூட்டிட்டு போகிறார். சுவாமி கிட்ட போயிட்டு, இவங்க ஃபேமிலி இப்படி, இவன் ஒருத்தந்தான் இருக்கிறான், இவனுக்கு இந்த பைத்தியத்தை போக்குங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. சுவாமி எதுவுமே சொல்லல. 15 days அங்கேயே இருப்பார். அதுக்கப்புறமா 16th day சுவாமி அவரை கூப்பிட்டு மைந்தர்கி போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு வர்றார். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு தெரியும், அவர் மிகவும் உன்னதமான ஒரு நிலையை பெற்றிருக்கிறார் அப்படின்றது அவருக்கு தெரியும். வாக் சுத்தி பெற்ற மகானா அவர். வாக் சுத்தி பெற்ற மகானா அப்படின்னா அவங்க எது சொன்னாலும் அது நடக்குமா. அதனால நிறைய பேர் அவர்கிட்ட, நான் இந்த வேலைக்கு போறேன், என் மனசுல இந்த கோரிக்கை இருக்கு, இது நடக்கும்னு சொல்லுன்ட்டு அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுடைய குணம் அதுதானே, அவங்க கொடுப்பாங்களோ இல்லையோ நம்ம பிடுங்கியாச்சும் வாங்கணும் அப்படின்றது தானே நம்மளுடைய எண்ணம். அந்த மாதிரி அதுலயும் ஒரு துஷ்டன்னு பாருங்க. அவன் நினைச்சது நடக்கலையா, ஏன்னா இவர் எல்லா நேரத்திலயும் வாய் திறக்க மாட்டார், சொல்ல மாட்டார். அப்படி இருக்கையில திட்டுறாரா, என்ன என்னுடைய வேலை நடந்தா உனக்கு என்ன கவலை, ஒரு வார்த்தை சொன்னா என்ன உனக்கு சொத்து அழிஞ்சிடுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. அப்போ அந்த மகான் சொல்றாரா, நான் அப்படி சொன்னா அக்கல்கோட்டை சுவாமி என்ன அடிச்சு தோல் உரிச்சிடுவாரு அப்படின்னு சொன்னாராம். ஆனா அந்த மகானும் நிறைய பேரின் கோரிக்கைகள் நிறைவேற்றிட்டே வந்தாராம், கஷ்டங்களை தீர்த்துட்டு வந்தாராம். ஆனா இங்க எதுக்காக இப்படி எழுதினாங்கன்னா, மனிதனின் ஆசைக்கு அளவில்லை. அந்த அளவு இல்லாத போது அறிவையும் இழந்துடுறான். அறிவை இழந்ததுக்கு பிறகு நான் மகானை திட்டுறோமா, மனிதனை திட்டுறோமா, எந்த எண்ணம் கிடையாது. நான் நினைச்சது நடக்கலன்னா நீ நல்லவன் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறேன். அதுக்கு பிறகு வர பக்தன் யஷ்வந்தராவ். இவர் ஒரு மமல்தாதாராக வேலை செஞ்சுட்டு இருந்தாராம். சுவாமி ஒரு சால கிராம கல்லுன்னு சொல்லுவாங்களா, அது கொடுத்து பூஜை பண்ண சொன்னாராம். அவரும் ஒரு மகானாக பிரசித்தி பெற்றார். அவருடைய சமாதியும் நாசிக்ல இருக்கா. பாருங்க, மகான்களை தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பிக்கும் நபர்களின் வாழ்க்கையும் சரித்திரத்தில் அப்படியே நின்றுவிடும். பெரிய பெரிய மகான்கள் எல்லாருமே அக்கல்கோட்டை சுவாமியை புகழாரம் சூட்டிருக்காங்க. அவருக்கு வாசுதேவானந்த சரஸ்வதி, இவரை பத்தி நாம் குரு சரித்திரத்துல இன்ட்ரடக்ஷன்ல தெரிஞ்சிருப்போம், முழுமையாக அதுல படிச்சிருப்போம். அவர் தத்தாத்திரேய அவதாரமாக பிரசித்தி பெற்றவர் தான். அவருடைய அம்சையாக தான் பார்ப்பார்கள்.
பாவடேக்கர் அப்படின்ற ஒரு பக்தன் வந்து அவருடைய சந்நிதியில வாசுதேவானந்த சரஸ்வதி இருந்தது நசோபாவடி, அங்க ஒரு யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த கோரிக்கையும் வாசுதேவானந்த சுவாமியிடம் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ செய்யணும்னு நினைச்ச அந்த யஜ்ஞத்தை சாக்ஷாத் தத்தமூர்த்தியான ஸ்ரீ சுவாமி சமர்தா சந்நிதியில செய், இல்லைன்னா அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி செய், பர்மிஷன் வாங்கி நரசிம்மாவடியில நீ செய்யலாம் அப்படின்னு சொல்றார். அப்ப இங்க சாட்சாத் சுவாமி சமர்தா தத்தமூர்த்தி அப்படின்றது நமக்கு இங்க உறுதியாக சொல்லப்படுது. நம்மளும் அங்க ஏதோ யஜ்ஞம் யாகம் அப்படின்னு சொன்னா பைசா கட்டிட்டு வந்துடுறோம், அதுக்காக நமக்கு ஏதோ பலன் வரும் அப்படின்னு சொல்ல எல்லாம் நினைச்சுக்கிறோம். நிறைய பேர் செய்யறது என்னன்னா வீட்டுல கூட சொல்ல மாட்டாங்க, காசு கட்டிட்டு வந்துருவாங்க. அதுவும் தப்பு தானே, நல்ல காரியம் தானே, இதுக்கு போய் யாருகிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? அது இதுவே கேட்கல, நீ சொல்லணும்ன்றது தர்மம். வீட்டுல கணவன் மனைவிக்கு சொல்லணும், மனைவி கணவனுக்கு சொல்லணும் அப்படின்றது தர்மம். அதுதான் இங்க நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க சன்னியாசியா அவங்களுக்கு சொல்றாங்கன்னா கிரகஸ்த தர்மம் எதுவோ நாமளும் அதை ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். பாபா சிட்னஸ் அப்படின்றவர் வந்து தத்தாத்திரேயன் 3வது அவதாரமான ஸ்ரீ மாணிக்க பிரபுவுக்கு வந்து பிரிய பக்தர். சுவாமி நித்யா சமாதி அடையறதுக்கு முன்னாடி பாபா சிட்னஸ் மாணிக்க பிரபு வந்து இப்படி சொன்னாராம், அக்கல்கோட்டை சுவாமி சாக்ஷாத் தத்தாவதாரம், அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்றாரு. அப்பத்துல இருந்து சிட்னஸ் சுவாமி சேவைக்கு தன்னை அர்ப்பணித்தார். ஜீசஸ் வாழ்க்கையில கூட இந்த கடல்ல மீன் பிடிக்க ஒருத்தர் வந்து போயிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட ஜீசஸ் சொல்றாராம், நீ மனிதர்களின் ஆன்மாக்களை நல்வழிப்படுத்தும் என்ற வலை வீசி பிடிக்கும் அப்பனாக உன்னை நான் வந்து மாத்துவேன், என்னை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்றார். அவரும் அவருடைய சிஷ்யனாக மாறி சீடனாக மாறி அதுக்கு பிறகு சத்புருஷனாக மாறி எண்ணற்ற மக்களை நல்வழி படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல இருக்கு. அதே விதமாக லக்ஷ்மண் என்ற ஒரு மீன் பிடிக்கிறவர் வந்து சுவாமியும் காப்பாத்தினார். அவர் அடிக்கடி சுவாமி தரிசனம் பண்ணிட்டே இருந்தார். ஒரு நாள் சோழப்ப வீட்டுல சுவாமி உட்கார்ந்துட்டு விளையாடிட்டு இருக்காரு. அப்போ சுவாமி வந்து சடனா எந்திரிச்சுட்டு லக்ஷ்மண் தண்ணியில முழுக போற, லக்ஷ்மண் தண்ணியில முழுக போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தண்ணியில முழுங்க போறவனை காப்பாத்துற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி உடனே அவர் உடம்பு ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. இது படிக்கும் பொழுது நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பாபா சரித்திரம் ஞாபகம் வரும். அதுலயும் இதே மாதிரி ஒருத்தர் நடு கடல்ல முழுகும் பொழுது பாபாவும் அவரை காப்பாத்துறாரு. அப்போ பாபாவோடைய ட்ரெஸ்ஸும் அப்படி நினைஞ்சு அது தண்ணி அப்படியே ஓரத்துல தண்ணியும் ஓடும். இது எல்லா மகான்களின் சரித்திரம் ஒரே ஒரு இதுதான். அதனாலதான் குரு சரித்திரம் அப்படின்னா எல்லா குருக்களதும் ஒவ்வொரு அத்தியாயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ குரு சரித்திரத்துல மாணிக்க பிரபு சரித்திரம் வேறு கிடையாது, பாபா சரித்திரம் வேறு கிடையாது. ஆகையால் தான் மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு வழக்கம் உண்டு. மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு பாராயணம் அப்படின்னா இவங்க 5 பேரின் சரித்திரத்தை பாராயணம் செய்து முடிச்சாதான் ஒரு பாராயணம் கணக்கா அங்க. அதாவது குரு சரித்திரம், அதுல ஸ்ரீபாத வல்லபர் நரசிம்ம சரஸ்வதி, அதுக்கப்புறமா மாணிக்க பிரபு, அதுக்கப்புறமா அக்கல்கோட் சுவாமி, அதுக்கப்புறமா ஷிரடி சாய்நாதர். சில பேர் வந்து தாஜுதீன் பாபா சரித்திரத்தை படிப்பாங்க. ஸோ இவங்களதெல்லாம் படிச்சாதான் ஒரு பாராயணம் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருடைய குணமும் ஒண்ணுதான், எல்லாரும் ஒரே விதமான லீலைகள் தான் செஞ்சிருக்காங்க. ஏன்னா மனிதர்களுக்கு அப்படி ஏற்பட்ட விஷயங்கள் தானே தேவைப்படுது. அதனால ஒரே விதமா தான் இருக்கும், கோரிக்கைகள் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதுக்கப்புறமா இது யாருக்குமே புரியல, சுவாமி இந்த மாதிரி ஏன் பண்றாரு, அவர் உடம்புல ஏன் உப்பு தண்ணி வந்தது யாருக்குமே தெரியல. ஓ லக்ஷ்மண் வர்றாரு, நேர்ல வந்துட்டு சுவாமி பாதங்கள் மேல் விழுந்து கண்ணீருடன் சொல்றாரு, என்ன நீங்க
காப்பாற்றினீர்கள், தண்ணியில மூழ்கி கொண்டிருக்கும் போது என்ன காப்பாத்தினீங்க, இல்லைன்னா நான் அங்கேயே மரணித்திருக்க வேண்டியது, நீங்க காப்பாத்தினீங்க. நீங்க காப்பாத்ததுனால இந்த வாழ்க்கை உங்களுக்கு தான், அப்படி உங்களுக்கு தான் நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி சேவையிலேயே இருந்துட்டாராம். சுவாமி ஒரு புன்னகையுடன் திருஷ்டி நிறைந்த அந்த பார்வையை அவர் மேல் நிறுத்தினாராம். அவரின் இதயத்தில் திடமான பக்தி, தீவிரமான வைராக்கியமும் வந்ததாம். எப்பவுமே சுவாமி சேவையே செஞ்சுட்டே இருந்தாராம். ஆன்மீக முன்னேற்றம் ரொம்ப நல்லா தெரிஞ்சதாம். அப்புறமா சந்நியாசம் பெற்று ஸ்ரீ ஆனந்த பாரதி என்ற பெயர்ல வந்தவர் பிரசித்தமானார். ஒரு வாட்டி ஜெகத்குரு சங்கராச்சாரியர் அப்படின்னா சங்கரேஸ்வர பீடத்துல இருக்கிறவங்க அந்த காலத்துல யார் இருந்தாங்களோ அவரை அப்படித்தான் சொல்லுவாங்க. அந்த அக்கல்கோட்டை அரசு இருக்கிறாரு இல்லையா, அந்த ராஜாவுக்கு அதிதியாக இவர் வர்றாரு. நிறைய பக்தர்கள் சொல்ல முடியும், அத்தனை பேர் ஒண்ணு திரண்டுட்டாங்க. எல்லாரும் சுவாமி கூட சோழப்பாவை கூட்டிட்டு வா போலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனாராம். யாருமே கண்டுக்கலையா. யாரோ ஒருத்தர் மட்டும் சுவாமிக்கு ஒரு பெஞ்ச் உட்காருவதற்கு ஒரு பெஞ்ச் போட்டாங்களாம். அதுக்குள்ள சங்கராச்சாரியருடைய பார்வை சுவாமி மேல விழுந்தது. உடனே அங்க இருக்கிறவங்க சொல்றாங்களா, அவருக்கு குலம் மதம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, யார் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆச்சாரமே இல்லை அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. சரி, எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறாங்க. அப்போ சில பேர் ரொம்ப சத்தமா சொல்றாங்க, அவர் ஆச்சாரஹீனர், ஆச்சாரமே இல்லை, இந்த பிராமணர் உட்கார்ந்த இடத்துல உட்கார வச்சிடாதீங்க, மற்றவங்களோட சேர்த்து உட்கார வைங்க அப்படின்னு சொல்றாங்க. சுவாமி அது எதுவுமே கண்டுக்கல, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது விருந்து. உடனே அது எல்லாமே 2 வாய் அவ்வளவுதான் வாயில வச்சாங்களே எல்லாரும். அதுக்குள்ள அப்படி ஒரு துர்நாற்றம், எல்லாமே அப்படியே சமைச்ச உணவெல்லாம் அப்படியே இருக்கு. பக்தர்கள் சேவர்கள் எல்லாருக்குமே ஒரு பயம், டென்ஷன் எல்லாமே. உடனே அந்த டீம்ல முக்கியமா இருக்கிறவங்க சங்கராச்சாரியரிடம் போறாரு. போயிட்டு இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. உடனே சங்கராச்சாரியர் எந்திரிச்சிட்டு வந்துட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அவரையும் இவருடைய வரிசையில உட்கார வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே தூய்மையான உணவாக மாறிவிட்டு எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. சுவாமி சமர்த்த மகாசமாதியான பிறகு 10 வருஷம் கழிச்சு இவரு சங்கராச்சாரியர் அவருடைய சமாதியை தரிசனம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு அவரை எழுதிய ஸ்லோகத்தை சுவாமிக்கு சமர்ப்பித்தார். மகான்களின் புகழார் பாருங்க. ஒவ்வொரு மகானின் சரித்திரத்துல, இப்போ பாபா சரித்திரத்திலயும் மோகர் பாபா இவங்க எல்லாருமே கூட பாபா எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்கு ஒரு மகான பார்த்தாலும் சாதாரண மனிதன் என்ற எண்ணம் தான் வரும். எப்படி அவரும் மனிதன் தான், அவருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நமக்குள்ள அகந்தை வணங்க கூட விடாது நம்மள. யாரோ சொல்லி ஒரு நம்பிக்கை வந்தாலும் நம்ம கருத்துக்கு மாறாக அவங்க ஏதாவது சொல்லிவிட்டா அவ்வளவுதான். இல்ல நமக்கு பிடிக்காத விஷயம் ஒண்ணு சொல்லிவிட்டா என்ன அப்படின்ற எண்ணம் வந்துடும். பழம் கொடுத்தா பாராட்டுவாங்க, இல்லைன்னா ஏசுவாங்க. இதுதான் மனிதர்கள் குணம் என்று சுதீந்திர பாபு அவர்கள் மாஸ்டரிடம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்பேற்பட்ட மக்கள் நடுவுல ஏன் அந்த பகவான் சத்குருவாக அவதரித்துக் கொண்டே இருக்கிறார்? அவருக்கு மனுஷங்க மேல இருக்கிற அளவற்ற அன்பினால். நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா, முழுமையாக ஒரு விஷயம் தெரிஞ்சே இருக்காது. எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் சொல்லப்படுறதுன்னா கேட்கறது
பாதி, கேட்டு உள்வாங்கிறது பாதி. திருப்பி அதுல இருந்து சொல்லும் போது அதுல பாதி தான் சொல்லுவோம். கேட்கறத பாதி, புரிஞ்சு கொள்றது அதுல பாதி, திருப்பி சொல்லும் போது அதுல பாதி. எதுக்காக இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு முதல்ல அகங்காரம், அதுக்கு அப்புறமா புரிதல் இல்லை, யோசனை இல்லை, யோசிக்கிற திறன் இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் எங்காச்சும் வந்தா அது நம்பிட வேண்டியதுதான். மக்களும் அந்த சில பேர் இருப்பாங்க சுயநலம் பிடிச்சவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய லாபத்துக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு சொற்பொழிவாளர் ஒருத்தர் சொல்றாரு, மகானின் சாங்கத்தியம், மகானுடைய தொடர்பு வச்சுக்கிட்டு அவருடைய அன்புக்கு நாம் தகுதி பெற்றால் அவரை நம்மளை பார்த்தாலே போதும், எத்தனையோ பிறவி பலன் இருந்தா தான் மகானுடைய பார்வை நம்ம மேல் விழும், அவரை நம்ம நம்ம பேரு சொல்லி கூப்பிட்டாலே பெரிய பாக்கியம், வரிசை வச்சு முறை வச்சு, அதாவது தம்பியனோ பையனோ மகன் மகள் அப்படின்னு சொன்னா பெரும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம் அப்படின்னுட்டு சொன்னாங்க. மகானின் சாங்கத்தியம் கலியுகத்துல துர்லபம், அது கிடைச்சதுன்னா உன்னுடைய உன்னை விட பாக்கியசாலியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொற்பொழிவு ஒண்ணு கேட்டோம். அதுக்கு எதிர்மறையான ஒரு சொற்பொழிவு, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மா, பரமாத்மா கூடயே ஒட்டி ஒராசன் இருந்தவர் அர்ஜுனர். ஆனா அந்த பிரிவுல அர்ஜுனருக்கு முக்தியே கிடைக்கல. பக்த கண்ணப்பாவாக அடுத்த பிரிவுல பிறக்கும் போதுதான் முக்தி கிடைச்சது. ஆகையால் நீ ஒரு மகானுடைய எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும், ஒன்னா சாப்பிட்டாலும் ஒன்னா படுத்துக்கிட்டாலும் உனக்கு முக்தின்றது கிடைக்காது அப்படின்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட். யோசிச்சு பாருங்க, அர்ஜுனன் யாரு? நரநாராயணன் அவதாரமாக அவதரித்தவங்க. நமக்கு தெரியப்படுத்துவதற்காக, அதாவது கீதை என்று நமக்கு தெரியப்படுத்துறதுக்காக கேட்டவர், கிருஷ்ணரை கேட்டவர் அர்ஜுனர். தவத்தினால அந்த சிவனையே சந்தோஷப்படுத்த பாசுபதாஸ்திரம் பெற்றவர். நரநாராயணன் ஒன்னா இருக்கும் போது அவருக்கு என்ன முக்தி இல்லாம போகுது? இது யாராச்சும் யோசிக்கிறாங்களா? யாராச்சும் ஒரு கேள்வி அதுல எழுப்புறாங்களா? இல்ல. சரி, அப்படின்னா பிரஹ்லாதர், பக்த பிரஹ்லாதர் சின்ன வயசுலயே சுவாமி சாட்சா்காரம் பெற்றவர். உக்ர நரசிம்ம அவதாரத்தில் லக்ஷ்மி தேவியாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத பொழுது அவருடைய ஸ்தோத்திரத்தினால் அவரை பிரசன்னமாக்கிட்டு அவர்கிட்ட வரம் பெற்றார். நீ இத்தனை ஆண்டுகள் நாட்டை ஆழ்ந்ததுக்கு பிறகு என்ன நீ அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அவருக்கு முக்தியும் அங்கேயே கொடுத்துடுறாரு அந்த சின்ன வயசுலயே. ஆனா அவருடைய அவதாரம் தானே மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி, அப்படின்னா பிரகலாதருக்கும் முக்தி கிடைக்கலன்னு அர்த்தமா? இதுல என்ன சொல்ல வராங்க? அவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவாளர் ஏன் இந்த மாதிரி சொல்லணும், இன்னொருத்தர் ஏன் அந்த மாதிரி சொல்லணும்? பாதி பாதி தான், ஷார்ட்ஸ் தான். யோசிச்சிருக்கோமா? சொல்லிட்டாங்கப்பா, என்ன மகான் கிட்ட இருந்தாலும் பக்தனாக, அதாவது கண்ணப்பனாக அறிவே இல்லாம நான் பிறந்தா அப்பதான் எனக்கு முக்தி கிடைக்கும், அதனால இப்ப நான் பாராயணம் பண்ண தேவையில்லை, சத்சங்கம் பண்ண தேவையில்லை, கேட்க தேவையில்லை அப்படின்ற எண்ணம் தானே வரும். ஏன்னா பேசிக்கலி நம்ம எல்லாரும் கொஞ்சம் சோம்பல் பெற்றிருப்போம். அந்த சோம்பல் இருக்கிறதுனால சரி விடுங்க, இதெல்லாம் செஞ்சியும் பக்கத்திலேயே இருந்து வராது, அந்த மாதிரி பிறந்து அவரே கொடுப்பார் அப்படின்ற எண்ணம் வந்துடாதா? இது சரி, இந்த ரெண்டு பேருமே நல்ல சாஸ்திரம் படிச்சவங்க, அஷ்டாவதானின் பட்டம் பெற்றவங்க. ஏன் இந்த மாதிரி சொன்னாங்க? ஆக்சுவலி எது உண்மை அப்படின்னு யோசிச்சா, மகான்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு என்ற அந்த சக்கரத்துல மாட்ட மாட்டாங்க. ஆனா மனிதர்களை மேன்மை அடைய செய்வதற்காக அவர் சத்குருக்களாக அவதரிப்பார்கள், அவருடைய ஓன் சங்கல்பத்தினால். பாபா எத்தனையோ பிறவிகளுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனையோ வருடங்களுக்கு, 2000 வருடங்களுக்கு முன்னாடி நான் இங்க இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ பாபாவுக்கு அந்த ஜென்மல முக்தி வரல, அதனால இப்ப வந்தாரு அப்படின்னு சொன்ன ஏத்துக்க முடியாதாக இருக்க? சிந்தனை இருந்தால்தான் மனிதன் சிறந்த மனிதனாக மாற முடியும்.
அந்த சிறந்த மனிதன் ராமனை இதயத்தில் நிறுத்தினால், ராமனை இதயத்தில் நிறுத்துவதுன்னா அவருடைய விக்கிரகமா நீலமேக சியாமனா இருப்பாரு, தனுசும் வில்லும் வில்லம்பும் கையில வச்சிருப்பாரு, அது கிடையாது. தர்மம் அதை நிறுத்தினால் மாமனிதன் அதை கடைபிடிச்சு வாழ்நாள் ஃபுல்லா இருந்தா அவனே அடுத்த பிறகுல மகானாக பிறக்கிறான், மகாத்மாவாக பிறக்கிறான். அந்த மகாத்மாவாயிட்டு கடவுளை அடைஞ்சதுக்கு பிறகு தன்னோட சங்கல்பத்தினால் திருப்பி 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 பிறந்து மனிதர்களை நல்வழிப்படுத்தி எல்லாருக்கும் ஜீவன் முக்தி கொடுக்கணும் என்ற எண்ணத்துல அவர்கள் அவதரிச்சு வராங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும், அது ஸ்ரத்தையுடன் கேட்கணும். அப்படி கேட்கும் பொழுதுதான் அதுல பலர் இருக்கு. சசங்கம் சொல்லிட்டா புண்ணியம் வந்துருமா, கேட்டுட்டா புண்ணியம் வந்துருமா? சொல்றது ரொம்ப ஈஸி. உண்மையிலேயே உலகத்திலேயே ஈஸியான விஷயம் என்னன்னா அட்வைஸ் பண்றது. சசங்கம் ஒரு விதத்துல அப்படித்தானே, சொல்லிடுறோம், அது ஈஸியா சொல்லிடலாம். கேட்கறது தான் கஷ்டம். ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த கேட்டுட்டோம்னா அதை நாம மாத்திக்கணுமா? மாத்திக்கலன்னா நீ கேட்காத மாதிரி கணக்கு. நல்லா கேட்காமலேயே இருந்துட்டு போயிடலாமே. கேட்டு அதை மாத்திக்கணுமா? மாத்திக்கலன்னா அப்புறமா ஏதாவது நினைச்சுப்பாங்களோ, எதுக்கு வம்பு அப்படின்னுட்டு கேட்காம இருக்கிறவங்க இருப்பாங்க. சரி ஏதோ கேட்டு வைக்கலாம், இவங்களுக்கு கூட வேலை இருக்குன்னு கேட்கிறவங்களும் இருக்கலாம். அது தெரியப்படுத்துவதற்கு தான் ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்கள் சத் சங்கம், சத் என்றால் உண்மை, எது இருக்குதோ அதுதான் சத்தியம், அதனுடைய சேர்ந்து வசிப்பதுதான் சத் சங்கம். சரித்திரங்களை வாசிக்கிறோம், அதுல என்ன புரிதல் நமக்கு இருக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த புரிதலோட ஒரு விஷயம் செய்யும் பொழுது, இப்போ நான் இந்த வேலையை பண்றேன், இந்த வேலை எங்கேயாச்சு ஒரு குரு சரித்திரத்திலயோ லீலாமிரத்திலயோ எங்காச்சும் இந்த மாதிரி வேலை சொல்லப்பட்டிருக்கா, அது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிம்ஹாவலோகனம் பண்ணணும். அதாவது சிங்கம் வந்து நடந்துட்டே வந்துட்டு இருக்கும், திரும்பி சடனா அப்படியே வந்த வழியை பார்க்கும். நாமளும் பழசு மறக்க கூடாது. எப்படி ஏற்பட்ட நிலையில இருந்து எப்படி வந்திருக்கிறோம்னு திரும்பி பார்த்துக்கணும். எந்த முயற்சினால இப்படி வந்திருக்கிறோம்னு பார்த்துக்கணும். ஒரு வேலையை நம்ம செய்யணும்னா இது என்ன, அன்றாட வாழ்க்கையில லௌகிக மக்கள் தானே, அவங்க கிட்டயும் போயிருக்கிறாங்க. நம்மள மாதிரி கோரிக்கைகள் தானே அவங்க வேண்டியிருக்கிறாங்க. நம்ம மாதிரி செயல்களை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த செயல் செய்யும் பொழுது இது எங்கேயாச்சும் இருக்கா, இது ஏற்கப்பட்டிருக்குதா, இல்ல இது தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னுட்டு பார்க்கணும். இங்க பாருங்க, சுவாமி சேவைக்கே நான் நிரந்தரமா அங்கீதம் ஆயிடுறேன்னு ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாரு 8 வயசுல. அது கடைபிடிச்சதுனால அவரும் சுவாமிக்கு நிகரான மகானாக மாறினார். நம்ம கண்ணால பாக்குறோம், வாக்கு கொடுத்தவங்க சசங்கத்திலேயே சொன்னவங்க கடைசியில விட்டுட்டு அப்படியும் ஒரே கூட்டு பறவைகள் ஒவ்வொரு திசைக்கு சென்றாலும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே சசங்கத்தின் வாயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சது எதுக்காக? நம் வாழ்க்கையில தவறுகள் நடக்காம நல்ல விஷயங்களே செஞ்சுக்கிட்டு நல்லதே கேட்டுக்கிட்டு 4 பேருக்கு உதவுற மாதிரி நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இப்போ முயற்சி பண்ணினால் கண்டிப்பாக நாமளும் மகான்களிடம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக பிறப்போம் என்பதுல சந்தேகமே இல்லை. இதுதான் இன்று நமக்கு நம்ம தந்தையான மாஸ்டர் சொல்லி கொடுத்த விவரம். அனைவரும் அவரின் அன்பு பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஸ்வஸ்தி. श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. श्री सच्चिदानंद स्वामी समर्थ अक्कलकोट महाराज की जय. गुरुदेव दत्त.